ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெயிலோட எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். ஆர்ஆர்பியோட ஏஎல்பி கொஷின் பேப்பர்ன்றது, அதாவது ஆன்சர் கீன்றது வந்துருச்சு. ஸோ அந்த ஆன்சர் கீயை பார்த்த உடனே ஷிஃப்ட் வைஸ் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். சரி, நம்ம ஏன் வந்து டாபிக் வைஸ் போடக்கூடாது, பிகாஸ் டாபிக் வைஸ் போட்டால் இன்னும் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு என்ன பண்ணிட்டேன்னா டாபிக் வைஸ் போடலான்ட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ரைட்டு. இப்போ இந்த டாபிக் பேர் என்னன்னு தெரியல. ஆனா வந்து ரீசனிங்ல இது அப்படியே ஒரு பேப்பருக்கு பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்கான் ஏஎல்பில. சரியா? நம்மளோட என்டிபிசி எக்ஸாமுக்கு இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை போட ஆரம்பிச்சிடுவோம். முதல்ல இதுக்கான பேசிக் என்னென்னலாம் தெரியணும். வவுல்ஸ். வவுல்ஸ் என்ன இருக்கு? ஏஇ, ஏஇ, ஐ, ஓ, யூ. வவுல்ஸ் தெரியணும். நெக்ஸ்ட் வேற என்ன தெரியணும்? ப்ரிசீடிங்னா என்ன? ஃபாலோவிங்னா என்ன? ஃபாலோவிங். அதுக்கப்புறம் வந்து லெட்டரோட கோடு. லெட்டர் கோடு. லெட்டர் கோடுனா நான் ஏனா 1, பினா 2, 5னா என்ன இ, அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் டீகோடிங் டாபிக்ல வந்து பார்த்துருப்பீங்க, அனலாஜியில் பார்த்துருப்போம். சரியா? ஸோ இதுக்கு வந்து தனியாக வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஷார்ட்கட்டாக எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ரைட்டா? சரி, அடுத்து வந்து ப்ரிசீடிங்னா என்ன? ப்ரிசீடஸ், அதாவது பிரசிடென்ட்டு, பிரசிடென்ட், ஓகேவா? பிரசிடென்ட்டு இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ்ல நிறைய கேள்விப்பட்டிருங்க. ப்ரிசீடுனா முன்னாடி, ஓகேவா? அது முன்னாடி. ஃபாலோவிங்னா என்னது? ஃபாலோவர்னா என்னது? வழியை வந்து பின்பற்றி வர்றது. ஸோ பின்னாடி. கரெக்டா? அது பின்னாடி. அவ்வளோதாங்க, வேற எதுவுமே தேவையில்ல. இது மட்டும் இருந்துட்டாலே போதும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசால்ட்டா வந்து இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் போட்டுலாம். சரி, கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? Each vowel in the word wait is changed to letter immediately succeeding. Succeedingனா என்ன அர்த்தம்? succeedingனாலும் அதேதான். succeedingனாலும் என்ன அர்த்தம்னா பின்னாடின்னு அர்த்தம். succeeding. Okay. And each immediately preceding it in the English alphabetical order. Which of the following letter is repeated twice in the new group of letters thus followed? கேள்வி வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. W, E, I, G, H, T. வெயிட்ன்ற இந்த ஒரு வேர்டு இருக்கு. இந்த வேர்ட்ல இருக்கக்கூடிய வவுல், ஈச் வவுல். சரியா? ஈச் வவுலும் என்ன ஆகணும் அப்படின்னா சேஞ்ச்டு டு லெட்டர் இமிடியேட்லி சக்சீடிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு வவுல் இருக்கு, இப்போ ஈன்னு ஒரு வவுல் இருக்கு அப்படின்னா ஈக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேர்டு என்னது, அதாவது லெட்டர் என்னது, ஈக்கு அப்புறம் எஃப்ஆ. ஸோ அந்த மாதிரி மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, வவுலுக்கு இந்த கதை. அப்புறம் கான்சோனன்ட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட் இஸ் சேஞ்ச்டு டு இமிடியேட்லி ப்ரிசீடிங். ப்ரிசீடிங்னா என்ன? முன்னாடின்னு அர்த்தம். ஸோ கான்சோனன்ட்னா என்ன? ஏஇஐஓ தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கான்சோனன்ட் தான். சப்போஸ் சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கு முன்னாடி இருக்க வார்த்தை என்னது? பி. ஸோ பின்றது நம்ம போடணும். அதாவது கான்சன்னா முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை, வவுல்னா பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை வந்து நம்ம அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தையை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவ்வளவுதான் வந்து கேள்வி. அடுத்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா which of the following letters is repeated twice in the new group? அதாவது நான் இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி எழுதிக்கினேன். எழுதுனதுக்கு அப்புறம் வந்து ஒரே வார்த்தை வந்து அகைன் எந்த வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறேன். சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்ணோம்? டபிள்யூன்னு இருக்கா, டபிள்யூக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை என்னது? டபிள்யூவோட கோடு 23, 23க்கு முன்னாடி வந்து 22, 22 கோடு என்ன? பி. அடுத்து இ, ஈக்கு அடுத்த என்ன? எஃப். ஐ, ஐயும் ஒரு வவுல் தான். ஸோ வவுல், வவுல், கான்சனன்ட், 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 கான்சனன்ட். ரைட்டா? இப்போ ஐக்கு அப்புறம் என்ன வரும்? ஜேன்னு வரும். நெக்ஸ்ட் ஜிக்கு முன்னாடி என்ன வரும்? ஹெச்ன்னு வரும். ஹெச்சுக்கு எஃப்னு வரும். ஹெச்சுக்கு முன்னாடி என்ன வரும்? சப்போஸ் உங்களுக்கு இந்த முன்னாடி பின்னாடி கஷ்டமா இருந்தது, அதாவது இந்த லெட்டர்ஸ்ல கஷ்டமா இருந்ததுன்னா முதல்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா அதோட கோடா மாத்திக்கோங்க. கோடா மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை இது பண்ணிக்கலாம். சரியா? ஹெச்னா இப்ப என்னது? ஹெச் 8. 8க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை என்னது? 7.
இப்போ என்ன பண்ணிக்கணும் ஜி. டீக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதாவது டீனா 20, 20க்கு முன்னாடி நான் 19, 19 என்னது எஸ். ரைட்டா? சரி, இப்போ எந்த எந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது? எஃப்ன்ற இந்த லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகுது. ரைட்டா? இதுதான் நம்மளோட ஆன்சர். போக போக இருக்கக்கூடிய சம்ல ஷார்ட்டா எப்படி போறது எல்லாத்தையுமே வந்து கற்று கொடுத்துட்றேன். இந்த வேர்ட் நைட் ஈச் கான்சனன்ட் இஸ் சேஞ்ச்டு டு இமிடியட்லி சக்சீடிங். சக்சீடிங்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது. ஈச் வவல் வந்து என்ன ஆகுது? இமிடியட்லி ப்ரிசீடிங். ப்ரிசீடிங்னா முன்னாடி. இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். ஏன் இங்க இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்னு கொடுத்துருக்கான்னா, சப்போஸ் இப்போ ஏ, இ, ஐ, ஓ, யூன்னு இருக்கு. நீங்க வந்து இப்போ ஐன்ற வார்த்தை அந்த லெட்டர்ல அந்த இது வேர்ட்ல இருக்குன்னா, இமிடியட்லி ப்ரிசீடிங்னா நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னா ஈன்னு போடணும் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. அதனாலதான் அவன் என்ன தெளிவா கொடுத்துருக்கான்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். சரி, ஓகே. இங்க என்ன கொடுத்துருக்கான்? நைட்ன்ற இந்த வேர்டை கொடுத்துருக்கான். KN IGHT. இதுல எதெல்லாம் வவ்வல்? ஒரே ஒரு வார்த்தை தான் வவ்வல் இருக்கு. ஸோ வவ்வலுக்கு நான் என்ன பண்ணோம்? வவ்வலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை போடணும். இப்போ ஐன்னு இருக்கு. ஐக்கு முன்னாடி ஐனா என்னது? 8. என்ன வரும்? ஹெச்ன்னு வருமா? ஓகே. இப்போ எல்லாமே அடுத்து கே, எல், என், MNO, O, G, H, H, I. அப்புறம் என்ன வரும்? T, U. ஓகே. How many vowels are present in the new group அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல எத்தனை vowels இருக்கு? 1, 2, 3. 3 vowels இருக்கு. இவ்வளவுதாங்க கேள்வி. ஈஸியா இருக்கா? ஆப்வியஸ்லி வந்து ஈஸியா தான் இருக்கும். அடுத்த கேள்விக்கு போயிடும். இங்க என்ன வெல்டிங்ன்ற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணோம்? ஈச் லெட்டர் ஆஃப் த வேர்ட் சேஞ்ச் டு இமிடியட்லி சக்சீடிங். இப்போ வந்து எல்லா லெட்டரையும் வந்து மாத்தணும். ரைட்டா? மாத்திட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றோம்? இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். முதல்ல அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை, இப்போ டபிள்யூனா டபிள்யூக்கு அடுத்த வார்த்தை, ஈனா ஈக்கு அடுத்த வார்த்தைன்னு மாத்திட்டு அப்புறம் அதை இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து மாத்தணும்னு சொல்றாங்க. சரி, நான் இதுக்கு என்ன பண்றேன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து மாத்துறது கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா முதல்ல 23, அதாவது கோடு எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். டபிள்யூனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி இப்படி எழுதிய WELDING. வெல்டிங். வெல்டிங்ன்ற வார்த்தையை வந்து இப்போ நான் எழுதிட்டேன். அதை எல்லாத்தையும் கோடு எழுதிடலாம். டபிள்யூனா என்னது? 23, E5, L12, D4, I9, N14, G7. ஓகேவா? இவங்க கேட்கறது என்னன்னா விச் லெட்டர் இஸ் த தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட். அதாவது லெஃப்ட், இது லெஃப்ட், சாரி இது லெஃப்ட், இது ரைட். முதல்ல இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. முதல்ல இமிடியட்லி சக்சீடிங், அதுக்கப்புறம் அரேஞ்சு, அப்புறம் பிக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டர். நான் இந்த ஆர்டரை அப்படியே வந்து என்ன பண்றேன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். முதல்ல நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து அடுக்கி வச்சுக்கிறேன். இப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து நம்பரை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அடுக்குனாலே போதும். எது? 5, 7, 5, 4 இருக்குல்ல, 4, 5, 7, 9, 12, 14, 23. ஓகேவா? இப்போ பிக் பண்றேன். என்னன்னு பிக் பண்றேன்? தேர்ட்ல இருந்து, அதாவது தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு. இங்க என்ன இருக்கு? 7 இருக்கா? ஆனா மேட்டர் என்னன்னா நான் இமிடியட்லி சக்சீடிங்கிற ஒரு மேட்டர் நான் பண்ணவே இல்லை. அதனால நான் என்ன பண்ணிடுறேன்? 1 நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா என்ன வரும்? 8ன்னு வரும். 8ஓட கோடு என்னது? H. இப்படியும் நீங்க போடலாம். இது பாத்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ரைட்டா? அடுத்த சம் பார்ப்போம். If each consonant in the word pastry is changed to immediately preceding in the English alphabetical order, each vowel is changed to the letter immediately succeeding in the English alphabetical order. How many vowels are present in the new group of the letter thus formed ன்னு கேக்குறாங்க. So P, A, S, T, R, Y. pastry. இப்போ என்ன சொல்றாங்க? கான்சனன்ட் வந்து முன்னாடி போனோம்,
வவல் வந்து என்ன பண்ணோம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெட்டர் வரணும். இப்ப ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்னு வரணும். கரெக்டா? வேற ஏதாவது வவல்ஸ் இருக்கா? எதுவுமே வவல்ஸ் இல்ல. அப்ப நான் என்ன பண்ணோம், கான்சனன்ஸை வந்து முன்னாடி P16 என்ன O15 O. அடுத்து S19 என்ன R18, T20 என்ன S19, அப்புறம் R18 என்ன 17, Q17, Y25 என்ன 24, X24. இப்ப இருக்கக்கூடிய இந்த புது வேர்ட்ல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. எத்தனை வவல்ஸ் இருக்கு? ஒரே ஒரு ஓ தான் இருக்கே தவிர வேற எதுவுமே இல்ல. 1 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து if each vowel in the word romance is changed to nearest consonant succeeding in the English alphabetical order and each consonant is changed to nearest vowel succeeding it in English alphabetical order, then which of the following is repeated twice in the new group of letter thus formed ன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினை வந்து தெளிவா வந்து பாருங்க என்னன்னு. கேள்வியை நமக்கு ட்விஸ்ட் பண்றாங்களாம், வேற எதுவும் இல்லை. சக்சீடிங் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்னது, அதுக்கு அடுத்து வரக்கூடியதா இருக்கும். ஓகேவா? வவ்வல் என்ன பண்ணோம்னா சக்சீடிங் கான்சனண்டா வந்து மாத்துறோம். இப்போ எனக்கு வந்து ஏ பி சி டி இ எஃப் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு 5 லெட்டர் இருக்கு அப்படின்னா, இப்ப ஏன்றது ஒரு வவ்வல். கரெக்டா? ஏன்றது வவ்வல். இந்த வவ்வலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கான்சனன்ட் எதுன்றத பாருங்க. எது? இந்த பி தானே. ஸோ அப்ப அந்த ஏவை என்ன பண்ணோம், பியா மாத்தணும். புரியுதா? இப்போ வவ்வலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய, அதாவது சக்சீடிங் இருக்கு. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய கான்சனண்டா நான் மாத்தணும். சரி, ஈச் கான்சனன்ட் இஸ் சேஞ்ச்டு டு நியரஸ்ட் வவ்வல் சக்சீடிங் இட் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அகைன் அதே தான் பண்றோம். என்ன இதுக்கு வவ்வலுக்கு பண்ணிடுறோம். இப்ப நான் கான்சனன்ட் இந்த சீன்ற இந்த கான்சனன்ட் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நமக்கு ஒரு கான்சனன்ட். இந்த கான்சனன்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வவ்வல் எது அப்படின்றத பாருங்க. சிக்கு அப்புறம் இருக்கக்கூடியது டி, இது ஒரு கான்சனன்ட், இதுக்கு எடுக்கக்கூடாது. அப்ப இ தான் வந்து நமக்கு நியரஸ்ட் வவ்வல் சக்சீடிங். ஸோ இதை நம்ம எடுக்கணும். அப்போ பி இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணோம், ஈன்றத போடணும். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான மேட்டர், வேற எதுவும் இல்லை. சரி, நம்ம பார்த்துடலாம். ஆர் ஓ எம் ஏ என் சி இ, ரொமான்ஸ். இந்த ரொமான்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆர்ன்றது ஒரு கான்சனன்ட். கரெக்டா? ஆர்ன்றது ஒரு கான்சனன்ட். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வவ்வல் என்ன, ஆறு, ஆர்எஸ்டி யூ. யூன்றது இருக்கா? யூன்றதுதான் வவ்வல். இப்போ ஓன்றது ஒரு வவ்வல். வவ்வலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கான்சனன்ட்னா ஓ என்னது 15 16 பி. அடுத்து எம்ன்றது ஒரு கான்சனன்ட். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வவ்வல் என்ன, எம் என் ஓன்றது ஒரு வவ்வல். அடுத்து ஏன்றது ஒரு வவ்வல். வவ்வலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கான்சனன்ட் என்ன, பி. நெக்ஸ்ட் என்னன்றது ஒரு கான்சனன்ட். இந்த கான்சனன்ட்டுக்கு அடுத்து என்னது, என் ஓன்றதா என்னது. ஓகே, அடுத்து சிக்கு அடுத்து இருக்கக்கூடிய வவ்வல் என்ன, இ. கரெக்டா? ஸோ ஈன்றது ஒரு வவ்வலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கான்சனன்ட் என்ன, எஃப். இப்போ 2 தடவை வந்து எந்த வார்த்தை வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ எந்த வார்த்தை வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, ஓன்ற இந்த வார்த்தை வந்து என்ன ஆயிருக்குன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓ. இதை வந்து நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு லேட்டா ஆகும். ஆனா நீங்க இதை போடும்போது செம்ம சீக்கிரமா போட்டுடலாம். கொஞ்சம் என்ன பண்ணணும், பொறுமையா உட்காந்து என்ன கேட்டிருக்கானோ அதை மட்டும் பார்த்து தெளிவா போட்டீங்கன்னா ஆன்சர் சும்மா ஜம்முன்னு வரும். டான்சர், DANCER. கான்சனன்ட் என்ன பண்ணோம், இமிடியேட்லி ப்ரிசீடிங் வார்த்தைக்கு மாத்தணும். வவ்வல என்ன பண்ணோம், இமிடியேட்லி சக்சீடிங்க்கு மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, இப்போ வவ்வல எது கழிச்சுனே தெரியல. டான்சர்னா என்ன பண்ணிக்கணும், டான்சர்னா ப்ரிசீடிங். டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை என்ன, D4னா என்ன, D4 ABC சி. ஏ வந்து வவ்வலுக்கு நான் என்ன பண்ணோம், வவ்வலுக்கு வந்து சக்சீட் பண்ணோம். அப்போ பி. என்னன்றது கான்சனன்ட் நான் முன்னாடி போனோம். முன்னாடினா என்னது, எண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை எம். அடுத்து சின்றது ஒரு கான்சனன்ட், முன்னாடி போனோம் பி.
ஈன்றது ஒரு வவ்வல். வவ்வல்னா என்ன பண்ணோம்? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்னன்னு பார்க்கணும். ஈக்கு அப்புறம் எஃப். ஆர்ன்றது கான்சனன்ட். கான்சனன்ட் நான் முன்னாடி போகணும். முன்னாடினா என்னது? ஆர்னா R18 Q17. ரைட். இப்போ கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் இஸ் ரிப்பீட்டட் ட்வைஸ்? ரெண்டு தடவை இந்த ஃபார்ம் பண்ண புது இதில் வந்து ரெண்டு தடவை வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய லெட்டர் என்னன்றதை கேட்குறாங்க. பின்றதா ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி போட்டோம். இது போடுவோம். இஃப் ஈச் வவல் இன் த வேர்ட் பார்க்கிங் இஸ் வவல் ஓகே, வேர்ட் பார்க்கிங் இஸ் சேஞ்ச் த லெட்டர் ஃபாலோவிங். இங்கிலீஷ் ஓகே. ஓகே, லெட்டர் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? ஃபாலோயிங்னாலும் சக்சீடிங்னாலும் ஒன்று தான். அப்புறம் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இங்கேயும் வந்து ஃபாலோவிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாலோவிங்னாலும் சக்சீடிங்னாலும் ஒன்று தான். சக்சீடிங் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். ஸோ PARKING. பார்க்கிங்ன்ற வேர்டு அடுத்து என்ன இருக்கு? பிக்கு அப்புறம் என்ன வரும்? PQ. ஏக்கு அப்புறம் என்ன வரும்? B. ஆக்சுவலாக எல்லாமே ஃபாலோயிங் தான் இருக்கு. அதனால ஒன்றும் கவலை இல்லை. R18 S19, K11 L12, I9 J10, N14 O15. J10 ரா. N14 O15, G7 H8. Okay, then which of the following will be third from the left ன்னு கேக்குறாங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து தேர்ட் வார்த்தை எது? ஒன்று. இது ஒன்னாவது வார்த்தை, இது ரெண்டாவது வார்த்தை, இது மூணாவது வார்த்தை. ஸோ எஸ்ன்றதான் நம்மளோட ஆன்சர். கிளியரா இருக்குமா? இப்போ வந்து நான் சொன்ன கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் எப்படி கேட்டாலும் சரி, அவன் வந்து கடைசியா வந்து அரேஞ்ச் பண்ண சொன்னாலும் சரி, முன்னாடி அரேஞ்ச் பண்ண சொன்னாலும் சரி, நீங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நமக்கு லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது தப்பு கிப்பு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து கமெண்ட்ல வந்து என்ன ஏதுன்றத சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து தடவை வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ரைட்டா? தொடர்ந்து பாருங்க. ரீசனிங்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வீடியோ வந்துட்டு இருக்கோம். ஓகே, டாடா.